ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு கொஞ்சம் பெரிய சமையல் தான். பெரிய சமையல் இல்லை, கொஞ்சம் பெரிய சமையல். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 பேருக்கு மீன் சாப்பாடு தான் கொடுக்க போகிறோம். இந்த சாப்பாட்டை யார் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவிலிருந்து ஜனனி என்ற ஒரு சிஸ்டர் தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா. அவட மகளோட பிறந்த நாளையொட்டி தான் இந்த சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறா. அவட மகளுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், விஷயம், ஹாப்பி பர்த்டே. நீங்கள் நினைச்ச எல்லாமே உங்களுக்கு நடக்கணும், உங்களை அந்தோணியரப்பா கூட இருந்து வழி நடத்துவார் என்று நாங்கள் ப்ரே பண்ணி உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம். வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே அந்த சிஸ்டருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி நீங்களும் ப்ளஸ் பண்ணுங்கள், சரியா? இந்த சாப்பாட்டை கொடுத்த அந்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க கடகடன்ட்டு சமையல் ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? நிறைய பேர் முட்டமா, அதே நேரம் பார்த்தீங்கன்னா கறித்தூள் உடனே எல்லாரும் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ வாங்க கடகடன்ட்டு சமையல் ஆரம்பிக்கலாம். இப்போ இங்கால அடுப்பு போடுவோம். நெருப்படி எடுத்துட்டு இப்போ தண்ணி எடுப்போம். மொட்டை மாடியெல்லாம் தண்ணி அடித்து கழுவி விட்ருவோம். ஏன்னு சொல்லுங்கள் நண்பர்களே, வெயிலாக இருக்கும். அப்போ எங்களுக்கு தண்ணி அடித்து விட்டால் காலுக்கு நல்ல சில்லுன்னு இருக்கும். அதால் தான் இப்போ எங்களோட உலைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுப்போம். இப்போ தண்ணி எடுத்தாச்சு, மூடி விடுவோம். உலை வந்து கொதிக்கட்டுக்கும். உலை கொதிக்கட்டுக்கும். அதுக்குள்ளே நாங்கள் உள்ளுக்கும் மற்ற வேலையை பார்க்கலாம். இதில் வந்து புடலங்காயம் பருப்பும் எடுத்துருக்கிறேன் பால் கறிக்கு. இதில் வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம், இதோட வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், இதோட கருவேப்பிலை, மஞ்சள் தூள், உப்பு, தண்ணி சேர்க்குறேன். கணக்கு தேவையில்லை, ஏன்னா புடலங்காயிலே தண்ணி விட்டு வரும், அதில் விளங்க காணும். இப்போ மூடி விடுவோம். இது அவியட்டுக்கும். இங்கால புடலங்காய் அவியட்டுக்கும் இனி குழம்பை கூட்டுவோம். இது வந்து பாறை மீன் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு தாளிக்காமல் தான் குழம்பு வைக்க போகிறேன். நல்லா இருக்கும் இப்படி வச்சா. இப்போ மீனை சேர்ப்போம். இதில் வந்து கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இதோட வந்து தேங்காய் பால். இது வந்து 2ஆம் பால் 3ஆம் பால். இதோட 1ஆம் பால், தக்காளி பழம், புளியை ஊற வச்சு நான் பாருங்க, நல்லா ஊறியதுக்கு பிணைஞ்செடுப்போம். புளியை சேர்ப்போம். இப்போ இதோட வந்து குழம்பு தூள் சேர்த்துருக்கிறேன். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர், நீங்களும் ஆர்டர் போடலாம், சரியா? இது எங்கட உரைப்புக்கு தேவையான அளவு தான். இதோட வந்து இனி உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்போ குழம்பு அடுப்பில் வைப்போம். இதில் வந்து குழம்பு கொதிக்காட்டுக்கும். இங்கே வந்து மீனை பொரிக்க போடப்போம். இதில் வந்து சாலை மீனை பொரிக்க எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து குழம்பு தூள் போட்டு பொரிக்க போகிறேன். இது வந்து எங்களோட சோபா சாஸ் கறி பவுடர். பொரிக்கிறதுக்கும் சேர்க்கலாம், சூப்பராக இருக்கும். இதோட வந்து மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தனி மிளகாத்தூளும் சேர்க்கலாம். என்னட்டப்போ தனி மிளகாத்தூள் இல்லை, அதால் எங்கட கறி பவுடரை சேர்த்து நான் பொரிக்க போகிறேன். நல்லா இருக்கும். உப்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக மிளகு தூள் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கலந்து விடுவோம். நல்லா உண்டு சேர நல்லா இந்த மாதிரி கலந்து விடுவோம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த உள்ளுக்கெல்லாம் இந்த மாதிரி போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இனி இதை பொரிச்செடுக்க வேண்டியதான். இப்போ இங்கால எண்ணெய் சூடாயிட்டு மீன் பொரிக்கிறதுக்கு பாருங்க, மீனை பொரிக்க போடுவோம்.
இப்போ மீன் பொரியட்டுக்கும் இதை அடுத்த அந்தரம் பொரிப்போம். வளம் பொரியட்டுக்கும் இப்போ பாருங்கள் உள்ள கொதிச்சுட்டு அரிசியை கழுவி எடுப்போம். மழை குணமாக இருக்குது நண்பர்களே. எங்கே பாருங்க மழை தூருது. மழை தூருது இருட்டி கொண்டு வருது. அங்கே பாருங்க எப்படி இருட்டி கிடக்கண்டு. மழை தூருது. மழை வந்துட்டு அரிசியை போடுவோம். மழை லைட்டாக தூரிட்டு விட்டுட்டு நண்பர்களே பாருங்க. ஆனால் வரும், இன்றைக்கு மழை வரும். மெல்லமா லைட்டாக ஒன்று ரெண்டு அரிசியை போடுவோம். நல்ல இதமாக இருக்குது, எங்களுக்கு வெக்க இல்லாமல் நல்ல குளிர்ச்சியாக இருக்குது கிளைமேட்டு. நல்ல வெயிலும் இல்லை மழையும் இல்லை. மழை அந்த லைட்டாக ஒரு தூறுது. நல்ல ஒரு சில்லண்டு காற்றோட நல்லா இருக்குது. காது பாருங்க. இப்போ உப்பு சேர்ப்பா. கலந்து விடுவான். இப்போ கலந்து விட்டாச்சு. மூடி விடுவோம். சோறு அவியட்டும். இப்போ பாருங்க மீன் குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சு வந்து கொண்டிருக்கு. பார்த்தீங்களா நண்பர்களே எப்படி வாசமோ வாசம், அப்படி வாசம். 10 வீட்டுக்கு வாசம் போகும் எங்களோட சோபா சோஸ் கரைப்போட. உண்மையாக தான் வாங்கி பாருங்க. சரியா இங்கே பாருங்க புடலங்காய் அவிஞ்சிட்டு. இதுக்கு வந்து தேங்காய் பால் சேர்ப்போம். இது வந்து முதலாம் பால் சேர்த்துட்டு கலந்து விடுவோம். ஒரு கொதிச்சோன்னா இறக்க வேண்டியதான். இதில் வந்து கொஞ்சமாக கட்டத்தூள் சேர்ப்போம். கணக்கையில் ஒரு கொஞ்சம் அப்போ நல்லா இருக்கும். இதோட ஒரு கொஞ்சமாக மாசி கருவாடும் சேர்ப்போம். இப்போ கலந்து விடுவோம். கொதிச்சோன்னு இறக்க வேண்டியதான். குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்குவோம். ஏண்டா இதுக்கு மேலேண்டா ஆக வத்திரும் குழம்பு. மீன் குழம்பு இப்படி இருந்தால் தான் சரி. பார்த்தீங்களா அப்போ விட்டு கொடுக்க வைக்க சாப்பிட நல்லா இருக்கும். அடுப்பை நிப்பாட்டிட்டு இறக்குவோம். பாருங்க மீன் குழம்பு எப்படி இருக்குண்டு. சுட சுட சூப்பரான பாறை மீன் குழம்பு. நல்லா மீன் பொரிஞ்சிட்டு எடுப்போம். இதே மாதிரி மீதத்தையும் பொரிச்செடுப்போம். புடலங்காய் இறக்குவோம். நல்லா மாசி கருவாடெல்லாம் போட்டு சூப்பராக புடலங்காய் பால் கறி. இப்போ பொன்னாங்கானி வறுக்க போகிறேன். சட்டியை வச்சாச்சு. சூடாட்டுக்கும். சட்டி சூடாயிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இதில் வந்து கடுகு, இதோட பெருஞ்சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி. இதெல்லாம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இங்கால பொன்னாங்கண்ணி கீரை வெட்டி தேங்காய் போட வச்சுருக்கிறேன். அதை சேர்ப்போம். இப்போ இதோட உப்பு சேர்ப்போம். இதோட மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை உடனே நிப்பாட்டிடணும். நிப்பாட்டிட்டு அந்த சட்டி இந்த சூட்டுலேயே விடணும். அப்படியே இந்த பொன்னாங்கானி வதங்கி வரும். ஏண்டா நாங்கள் கூட நேரம் நெருப்பு வைக்கல வச்சுருந்தோம்னா அந்த இதாக போயிடும், கூட அவிஞ்ச மாதிரி போயிடும். இப்போ பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன். இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு அந்த சட்டியில் சூட்டுலேயே விடுவோம். இது வந்து அப்படியே அந்த சூட்டுலேயே வதங்கி வரட்டுக்கும்.
வடிக்க போகிறேன் நண்பர்களே. கிளைமேட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு? நல்லா இருக்கு. வாங்க சோறு வடிக்கலாம். நல்லா அவிஞ்சிட்டு நல்ல ஒரு பதத்தில் வடிச்சாமண்டா தான் எங்களுக்கு நல்ல கணக்காக அந்த சூட்டுலேயே மீதம் அவிஞ்சு வந்துடும். நல்ல காற்றடிக்குது, புசல் அடிக்குது, கண்ணியம் கொப்பெல்லாம் கண்ணுக்க கொட்டு. என்ன காற்றடிக்குது, புசல் அடிக்குது, கண்ணியம் அக்கக்கா கதவை தூர நான் மாட்டேன் தேங்காய் புளி. தெரியுமா நண்பர்களே உங்களுக்கு அந்த பாட்டு? தம்பிக்கு தெரியுமா? அது ஒரு கதை. என்ன ஓமுடா தம்பி அப்படி இருக்கு. காத்தடிக்குது, புசல் அடிக்குது, கண்ணியம் கொப்பெல்லாம் கண்ணுக்க கொட்டுது, எக்கக்கா கதவை தூர நான் மாட்டேன் தேங்காய் புளி. அப்படி இருக்கு நண்பர்களே. தெரியுமா? நாங்கள் திடல பாடுவோம். பொன்னாங்கானி வரையே இறக்குவோம் பாருங்க. அப்படியே அடுப்பில் அந்த சூட்டுலேயே வச்சு நான் பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கேன். கூடாவியே விடக்கூடாது. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து கரட் சம்பல் போட போகிறேன். கரட்டை துருவி எடுத்தாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக தக்காளி பழம், பச்சை மிளகாய், வெங்காயம், இதோட உப்பு, மிளகுத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்க சோறு, இங்கெல்லாம் பொன்னாங்கண்ணி கீரை வர, கரட் சம்பல், புடலங்காய் பருப்பு பால் கறி, பாறை மீன் குழம்பு, சால மீன் பொரியல். இப்போ கடை இனி சாப்பாடு எல்லாம் கட்ட வேண்டியதுதான். பார்த்தீங்களா சோறு இன்றைக்கி வெள்ளை சோறு, சுட சுட வெள்ளை சோறு. அதுக்கு பிறகு கரட் சம்பல், பொன்னாங்கானி வர, பருப்பும் புடலங்காய். அதுக்கு பிறகு இங்கே பாருங்க மீன் குழம்பு. இங்கால சால மீன் பொரியல் ரெண்டு வைப்பேன். பார்த்தீங்களா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு இல்லையா? இப்படியே இதே மாதிரி எல்லா சாப்பாட்டையும் கடை கட்டி எடுப்போமா? சாப்பிடுங்க. இன்னைக்கு மீன் சாப்பாடு சாப்பிடுங்க. ஆ අපි කතා කළා. ඒ කියන්නේ சாப்பிடுங்க. சரி சாப்பிடு. ஐயா இந்தாங்க சாப்பிடுங்க. ஐயா இந்தாங்க சாப்பிடுங்க. ரொம்ப நன்றிமா. சரி சாப்பிடு. சாப்பிடுங்க. சாப்பிடு. சாப்பிடுங்க. 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 ஐயா இந்தாங்க
சாப்பிடுங்க. அண்ணா இந்தாங்க சாப்பாடு சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரி ஐயா ஐயா இந்தாங்க சாப்பாடு சாப்பாடு. சாப்பிடுங்க. அம்மா டிரைவர் அந்த அம்மா சரி சரி டிரைவர் வந்துருக்காங்க சரி. சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த சாப்பாட்டை கொடுத்து அந்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டா.